விஷம் கொடுத்துருக்காங்க. வயிற்றுக்குள்ள விஷம் இருக்கு. இந்த விஷத்தை வெளியெடுக்கலன்னா இவங்க பழைக்க மாட்டாங்க. ராஜி, சரோஜா உயிர் படைச்சுப்பான்னு கேட்டா நீ இப்படி சிரிக்கிற? உன் சிரிப்பின் அர்த்தம் என்னவோ? இது கூடவா புரியல? நாம உடனே அவளுக்கு பாடைய ரெடி பண்ணணும். ராஜி, என்னது இது? பாடைய ரெடி பண்ணலான்னு நினைச்சா இந்த பொண்ணு உயிரை இவ்வளோ கெட்டியா பிடிச்சு வச்சிருக்கா. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நீ என்ன பண்ண போற? டாக்டர் அவளை செக்அப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லுவார்னு தெரியலையே. சரோஜாவோட உடம்புல விஷம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா? சும்மா இருக்க. டாக்டர், சரோஜாக்கு எப்படி இருக்கு? என்னாச்சு அவளுக்கு? நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. வயிற்றுல ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அவ்வளவுதான். டாக்டர், அவ சரியாவே சாப்பிட்றதில்ல. கொஞ்சம் முன்னாடி கூட 2 ஸ்பூன் தான் கேசரி பாத் சாப்பிட்டா. ஒருவேளை அது ஒத்துக்கலையா? நோனோ, இது ஃபுட்டால ஏற்பட்ட இன்ஃபெக்ஷன் இல்ல, ஏதோ வாட்டர் சம்பந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. நான் டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், அதை வாங்கி கொடுங்க. ஓகே டாக்டர். கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எழுத மட்டும்தான் என் உதவி வேணும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப தெம்பா இருக்காங்க. நாங்களும் அப்படிதான் நினைச்சோம் டாக்டர். ஆனா அவ எப்படி உயிரோட இருக்கான்னு எங்களுக்கே புரியல. நாங்க என்ன பிளான் போட்டாலும் அது நடக்கவே மாட்டேங்குது. எந்த கெட்ட சக்தி வந்து தடுக்குதோ எங்களுக்கு ஒன்றும் புரியல. நாங்க எந்த பிளான் போட்டாலும் அப்படியே தலைக்கீழ மாறுது. சும்மா சும்மா என்கிட்ட இப்படி பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. இத பாருங்க, இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்கிட்ட கேசரி பாத்ல விஷத்தை கலந்து கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பார்த்தா அவங்க உடம்புல விஷத்தையே காணாம. முதல்ல நீங்க செய்யற வேலையை ஒழுங்கா செய்யுங்க. அதுக்கப்புறமா எனக்கு போன் பண்ணுங்க. ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கூடாது. டாக்டர், நானே என் கையால விஷத்தை கலந்து கொடுத்துருக்கேன். ஆமா, நானும் கூட தான் இருந்தேன். இல்லைங்க, நீங்க எங்கேயோ கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. விஷம்னு நினைச்சு வேற எதையோ அதில் கலந்து கொடுத்துருக்கீங்க, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க நிஜமாவே விஷத்தை கலந்துருந்தா இந்நேரம் அவங்க செத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட நான் உங்க கையில கொடுத்துருப்பேன். இல்ல டாக்டர், அவ சாகணுங்கிறதுக்காக தானே நான் விஷத்தை கலந்தேன். நான் தான் என் கையால கலந்தேன். ஆனா நீங்க என்னடான்னா அவ உடம்புல விஷமே இல்லைன்னு சொல்றீங்க. அது எப்படி சாத்தியமாகும்? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நீங்க அவங்களுக்கு பாய்சன் கொடுத்தது உண்மையா இருந்தா ஒருவேளை நீங்க ரொம்ப கம்மியா கலந்து கொடுத்துருப்பீங்க, அவ்வளவுதான். இத பாருங்க, மெடிசனா இருக்கட்டும் பாய்சனா இருக்கட்டும், அதை நீங்க லோ டோஸா கொடுத்தீங்கன்னா அது வேலை செய்யாது. சாகடிக்கிறது என்ன சின்ன குழந்தைங்க விளையாட்டுன்னு நினைச்சீங்களா? சும்மா வெட்டி பேச்சு பேசினா பத்தாது. இன்னைக்கு நீங்க செய்யற இந்த வேலை நாளைக்கு என்ன கம்பி எண்ணெய் வைக்கலாம். இந்த பாருங்க, இப்ப நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைங்க. மறந்துடாதீங்க. நான் கிளம்புறேன். விட மாட்டேன், உங்களை நான் விட மாட்டேன். உங்க கதையை நான் முடிக்கிறேன், சாகடிக்கிறேன். தயவு செஞ்சு அவசரப்படாத அமிர்தா. இன்னும் ஒரு அடி எடுத்து வைக்காத.
ஏன் சித்தி நடக்கிற அநியாயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? இருந்துதான் ஆகணும் அமிர்தா. உனக்கு வேற வழியே கிடையாது. இல்ல சித்தி, இன்னைக்கு ஒரு உயிரை எடுத்தே ஆகணும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு அமிர்தா. இப்போ நீ அவங்கள கொன்னுட்டா உனக்கு தான் பிரச்சனை. எனக்கு பிரச்சனையா? ஆமா, நீ இப்போ மனுஷங்க உலகத்துக்கு போயிருக்கிறது உன்னோட பழைய தீர்த்துக்கிறதுக்காக. அதை விட்டுட்டு மனுஷங்க மேல பாசம், நன்றி, விசுவாசம்னு அவங்களுக்கு நல்லது செய்ய போனீனா அதுக்கப்புறம் உன்னோட சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். உன்னோட சக்தி குறைஞ்சிட்டா அப்புறம் உன்னால நாகமணியை அடையவே முடியாது. அதுக்கப்புறம் உன்னோட அம்மாவுக்கு உன்னால உயிர் கொடுக்க முடியாது. அது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். கொஞ்சம் பொறுத்துக்கடா கண்ணா. ஐயோ கடவுளே. இந்த கஷாயத்தை குடி வயித்து வலி சரியாயிடும். அம்மா, எனக்கு கஷாயம் எல்லாம் வேண்டாம். அது ரொம்ப கசப்பா இருக்கும். எந்த மருந்தா இருந்தாலும் கசப்பா தாண்டா இருக்கும். கஷாயத்தை குடி, வலி குறைஞ்சிடும். இல்ல பாட்டி, வேண்டாம். இவன் கஷாயத்தை குடிக்க மாட்டேன்னு சொல்றத பார்த்தா என்னமோ நாடகம் ஆடுற மாதிரி தெரியுது. எதுக்கு இவன் நாடகம் ஆடுறான்னு எப்படியாவது நான் கண்டுபிடிச்சு தேர்றேன். ஹேமா, இவன் வயித்து வலிக்கு நீ குடுக்கற கஷாயத்தால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ணணும் அத்தை? ஒரு நிமிஷம் இரு. அம்மா, அதுக்கு தான் சொல்றேன். இங்க பாரு, என் செல்லம்ல என் தங்கம் தானே. கொஞ்சம் குடிச்சிருப்பா. என்ன பாரு. வேண்டாமா. டேய், உனக்காக பால்ல கலந்து கொண்டு வந்திருக்கேன்டா. வேண்டாமா. ஹலோ அம்மா, நீங்க யாருங்க பேசுறது? நான் அர்ஜுனோட பாட்டி பேசுறேன். நீ யாருமா? நீ என்ன சொல்லணுமோ என்கிட்டயே சொல்லலாம், பரவாயில்ல. யாரோ பொண்ணு ஃபோன் பண்ணிருக்காளா? ஒருவேளை அமிர்தாவா இருந்தா அவ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றா? என்னது, அர்ஜுன் கிட்ட தான் போனை கொடுக்கணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை, வயித்து வலி, ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லு, பரவாயில்ல. இல்லம்மா, அவன் பேசுற நிலைமையில இல்ல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ இன்னும் சொல்லிட்டா அவன் போனை வாங்கி பேசிடுவானா? அது எப்படிமா? ஆமா, அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஃபோன் கொடுங்க பாட்டி. ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறீங்க? உங்க பாட்டி. பாட்டி, நீங்களா? நானேதான். உன்ன வயித்து வலியாடா உனக்கு? வயித்து வலியா? பாட்டியே போய் சொல்றியா நீ? இல்ல பாட்டி, என்னடா இப்படி ஆயிட்ட? பொய்யா சொல்ற நீ? பாத்தியா ஹேமா, அப்பா கூட போக வேண்டி இருக்குன்னு உன் புள்ள பொய் சொல்லிருக்கோம்.